ஒண்ணுமே இல்லைங்க. அந்த ஜனநாயகன் படம் இருக்குல்ல, அது வந்து லீக் ஆச்சு சோசியல் மீடியால. அந்த தயாரிப்பாளர் அவர் வந்து ஒரு கேவிஎன் பட நிறுவனம்னு சொல்லி கர்நாடகால இருந்து வந்த ஒரு தயாரிப்பாளர். அந்த தயாரிப்பாளருக்கு இது வரைக்கும் சார் நான் விசாரிச்ச வகையில சினிமா துறையில விசாரிச்சேன். ஒரு ஃபோன் கால் பண்ணி, சார் எதுக்கும் கவலைப்படாதீங்க, பார்த்துக்கலாம் சார், நம்ம பண்ணலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம் சார், நான் எலெக்ஷன் முடிச்சுட்டு வரேன், நம்ம சந்திப்போம், ஒரு ஆறுதல், ஒரு வார்த்தை. அதாவது கரூர் மக்கள் 41 பேர் இறந்து போனதுக்கே ஆறுதல் சொல்ல முடியல, ஆறுதல் சொல்ல தெரியல, ஆறுதல் சொல்ல மறுக்கிறார். இப்ப 400 கோடி ரூபா வந்து ஒரு தயாரிப்பாளர் வேற மாநிலத்துக்காரர் உங்களை நம்பி வந்தாரு. நீங்க அரசியலுக்கு வந்ததுனாலதான் அதுல வந்து சென்சார் சர்டிபிகேட் கிடைக்காம பல தடைகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில படமே லீக் ஆச்சு. இந்த படம் லீக் ஆனதுலேயே நிறைய சர்ச்சைகள் இருக்கு. யார் லீக் பண்ணா, எப்படி லீக் ஆச்சு, இந்த மாதிரி பல விதமான சர்ச்சைகள் இருக்கு. ஆனா அந்த தயாரிப்பாளர் ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, ஆறுதல் சொல்லணுமா இல்லையா? ஒரு போன் கால் கிடையாது சார். அப்படி இருக்கும்போது நீங்க யாருக்கும் விஜய் எல்லாம் வந்து சார் அப்ப இந்த சங்கீதா மேட்டர்ல வந்து சும்மா ஒரு கண் துடைப்புக்கு இன்னைக்கு ஏதோ முடிச்சு வச்சிருக்கிறாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் அவருடைய உண்மையான சுயரூபம் தெரியும். இன்னைக்கு கோர்ட்ல வரும்போது, இன்னைக்கு கோர்ட்ல பல விஷயங்களை சங்கீதா சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னொரு மனு வேற தாக்கல் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அது ஸ்ட்ராங் ஆகக்கூடாது. சங்கீதா வாய் திறக்க கூடாது, வாய் திறக்க போறாங்க அப்படின்னு ஒரு செய்தி கிடைச்சுதான் சங்கீதாவை ஏமாத்துறதுக்கான வேலை தான் இது. கண் துடைப்பு வேலைன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் பண்ணியிருக்காரு. நிச்சயமா பாருங்க, இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிசல்ட் வர்றதுக்குள்ளேயே கூட அவர் வாட்டில் அவர் வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவார். எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டு போறாரு. ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சோடனே வெளிநாட்டு போறாரு. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா வெயிலையும் மழையிலையும் அடிச்சு சக்கடி அடிச்சிட்டாங்க கூட்டு போய். அது வந்ததே 4 நாள் தான் வச்சுக்கோங்க. அந்த 4 நாளே தாங்க முடியல தலைவருக்கு. அதனால இவர் வந்து தலைவர், இவர் எப்படின்னா பெரம்பூர்ல தோழி பயத்துல போய் வீட்டு வீடா போய் கோலமெல்லாம் போட ஆரம்பிச்சார். அது ஒரு பக்கம். திருச்சிக்கு போனார்ல, திருச்சிக்கு போய் மண்டியிட்டு வந்து சர்ச்சில் வந்து நடந்து போறார். இதுக்கு முன்னாடி அவரோட ரசிகர்கள் ஒருத்தர் சங்கீதா விஜயோட போட்டோ எடுத்துட்டு மண்டிட்டு போனார். பாத்தீங்களா இல்லையா சோசியல் மீடியால? அதே மாதிரி பாத்தீங்கன்னா மண்டிட்டு சர்ச்சில் வந்து அப்படி நான் மண்டிட்டு சர்ச்சுக்கு போய் வேண்டிட்டு வராரு. மனம் உருகி வேண்டதா சொல்றாங்க.